என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி ஒரு 2708 வேகன்சிஸ் அது போட்டிருக்காங்க. அதில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஏன்னா உங்களுக்கு மார்னிங் அப்படிங்கிறது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 30 கேள்வி கேட்பாங்க. பிஜிடிஆர்பி போல தான் 30 கேள்விகளுக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கம்பல்சரி 12 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணால் மட்டும், அதாவது 50 மார்க் அப்படிங்கிறதுக்கு 30 மார்க் எடுத்தால் மட்டும் ஜெயிக்க முடியும். அது போக 100 கேள்விகள் 150 மார்க் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க சப்ஜெக்ட்ல எம்சிக்கு. ஆனா மதியம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு படிக்கிறோம்ல, இப்ப டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறோம்ல, யூபிஎஸ்சியில் படிக்கிறோம்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது இருக்கு, தமிழ்நாடோட ஹிஸ்டரி இருக்கு, தென் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. இதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுதணும். அந்த ஒரு கேள்வியை 300 வார்த்தைகளுக்கு மிகாம எழுதணும். ஸோ 300 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு அதிகபட்சம் ஒரு 6 பக்கம் 7 பக்கமாவது எழுதணும். 10 பக்கத்துக்கிட்ட எழுதணும், ஒரு 6 பக்கமாவது எழுதணும். அப்படிங்கிற போது நம்ம ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணா மட்டும்தான், இந்தியன் பாலிட்டியா இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா இருக்கட்டும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போலதான் நமக்கு குரூப் 2ல வரக்கூடியவங்க, குரூப் 2ல வரக்கூடியவங்க, குரூப் 1ல வரக்கூடியவங்க, யூபிஎஸ்சி வரக்கூடியவங்க, அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ஸ் மெயின்ஸுக்கு விருப்பம் பண்றவங்க. பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான் இருக்கும். எழுதிக்குங்க. இன்னைக்கு அக்டோபர் 27, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், அதோட கூடுதலான ஜிகே என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம படிச்சுட்டு போலாம். எழுதிங்க. ஏசியான் அப்படிங்கிற நாடுகளுக்கு இந்தியா உறுதுணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வில் சப்போர்ட் ஆல் ஏசியான் கண்ட்ரீஸ். ஏசியான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு இந்தியா வந்து எப்பவுமே உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு தனி தலைப்பு நடத்துவோம். அதுல G8, G15, ஏசியானு, காமன்வெல்த், சரியா, சார்க், நாப்டா, சாப்டா, நேட்டோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளை பத்தி நம்ம ஒன்னொன்னா டீடைல்டா பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பேப்பர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏசியான் அப்படிங்கிற நாடுகளுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எப்பவுமே உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த ஏசியான் அப்படிங்கிற நாடுகள்ல யார் யாரெல்லாம் சார் இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒன்னு ப்ரூனே அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. ஏசியான் அப்படிங்கறதுல விச் ஒன் டஸ் நாட் பிலாங் டு தர் குரூப் அப்படின்னு இப்ப ரீசனிங்ல கூட கேட்பாங்க. அனாலஜின்னு இருக்கும், கிளாசிபிகேஷன் இருக்கும். அதுல இப்ப 4 நாடு கொடுத்துட்டு ஒரு நாடு மட்டும் டிஃபரெண்ட் அப்படின்னு மாதிரி கொடுத்துருவாங்க. சோ ப்ரூனே அப்படிங்கிறது வந்து ஏசியான்ல இருக்கு. மியான்மர் அப்படிங்கிறது இருக்கு. மியான்மர். சோ ப்ரூனே அப்படிங்கிறது இருக்கு. தென் மியான்மர் அப்படிங்கிறது இருக்கு. மியான்மர். சோ மியான்மருக்கு அப்புறம் கம்போடியா இருக்கு. கம்போடியா. ஏசியான் அப்படிங்கிறதுல ப்ரூனே இருக்கு, மியான்மர் இருக்கு, கம்போடியா இருக்கு, இந்தோனேஷியா, லாவோஸ் அப்படிங்கிற நாடு இருக்கு. லாவோஸ், மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். சோ வியட்நாம் இது மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஏசியான் அப்படிங்கிற நாடுகள். ஏசியான் அப்படிங்கறதுல இந்தியா ஒரு முக்கியமான பங்களிப்பு. அதுல குறிப்பாக இது எத்தனையாவது ஏசியான் மாநாடு அப்படிங்கிறது நடக்குதுன்னா 47வது உச்சி மாநாடு, 47th. கண்டிப்பா கேட்பாங்க. இந்த வருஷம் கேட்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் எதிர்பார்க்கக்கூடியது இந்த 47வது ஏசியான் உச்சி மாநாடு, அதாவது சமிட், 47th ஏசியான் சமிட். ஸோ வேர் இட் இஸ் ஹெல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் மலேசியால நடைபெறுகிறது. மலேசியாவோட கேபிட்டல் சிட்டி எதுங்க? கோலாலம்பூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மலேசியா அப்படிங்கிறது கோலாலம்பூர் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. ஸோ இதுல குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, தென்கொரியா, ஐரோப்பிய யூனியன் ஒன்றியம், பிரிட்டன் அப்படிங்கிறதும் உள்ளன. ஏசியா மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் மலேசியாவுக்கு வந்துள்ளனர். ஸோ ஏசியாவில் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறவரு இருக்கிறாரு. ஸோ இப்ப நான் சொன்னது நாடுகள் பூரா ஒத்துழைக்கும் நாடுகள், கோஆபரேட்டிவ் நேஷன்ஸ். மேலே சொன்னது எல்லாம் உறுப்பு நாடுகள். மெம்பர் நேஷன்ஸ். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எடுத்துக்காட்டுக்கு இந்தியா இருக்கு, அமெரிக்கா இருக்கு. இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏசியான்ல கிடையாது. அதுல ரொம்ப முக்கியம், ஏசியான் அப்படிங்கறதுல என்ன கிடையாது, இந்தியா கிடையாது. சோ நம்மளா வந்து என்ன பண்ணா கோஆபரேஷன், நம்ம கோஆபரேட்டிவ் தான் கொடுக்குறோம்.
அப்ப இந்தியா சப்போர்ட் பண்ணுது, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது, சீனா சப்போர்ட் பண்ணுது, ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது, ஜப்பான் சப்போர்ட் பண்ணுது, ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணுது, கனடா சப்போர்ட் பண்ணுது, நியூசிலாந்து, தென்கொரியா, யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது. இது எல்லாமே சப்போர்ட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது. எத்தனாவது மாநாடு நடக்குது? 47வது மாநாடு. எங்க நடக்குது? மலேசியாவில் நடக்குது. எழுதி வச்சுங்க. மலேசியாவோட பிரதமர் யாரு? சோ மலேசியாவுடைய பிரதமர் அப்படிங்கிறவரு இப்ப யாரு அப்படின்னா அன்வர் இப்ராஹிம். மலேசியாவுடைய பிரதமர் வந்து அன்வர் இப்ராஹிம் அப்படிங்கறத நடத்துங்க. சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எல்லா டெய்லிஸ்லயும் இருக்கக்கூடியது 47வது ஏசியான் உச்சி மாநாடு. சோ இதுல யாரெல்லாம் மெம்பர் நேஷன்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம், யாரெல்லாம் ஒத்துழைக்கும் நாடுகள் அப்படி சொல்லி பார்த்துட்டோம், எத்தனையாவது அப்படின்னு பார்த்தாச்சு, எங்கே அப்படிங்கறது பார்த்தாச்சு, யாரு சிறப்பு விருந்தினர்கள் அப்படிங்கறது பார்த்தாச்சு. அடுத்த வச்சுங்க. இப்ப சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புயல், அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புயலோட பேர் என்ன? The cyclone, the new cyclone formed in Bay of Bengal. புதிய சைக்ளோன். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, அப்டேஷன்ஸ். அப்பதான் நீங்க பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ உள்ள எக்ஸாம்ஸ்லாம் நீங்க செலக்ட் ஆகி வர முடியும். சோ அந்த புயலோட பேர் என்ன சார்னா மோந்தா அப்படிங்கிற ஒரு புயலுங்க. சைக்ளோன் அப்படின்னாவே ரெண்டு, ஒன்னு சைக்ளோன், ஆன்டி சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். சூறாவளி, எதிர் சூறாவளி. சோ நம்ம இந்தியாவில் ஏற்படுகிற எல்லா புயல்களுமே ஆன்டி சைக்ளோன் தான். எதிர் சூறாவளி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சூறாவளி, புயல்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்தியாவை பொறுத்தவரை பொதுவா உலக நாடுகள்ல புயலுக்கு பேர் வைக்கும் பழக்கம் எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா, உருவானது 2000ல, ஆனா செயல்பட ஆரம்பிச்சது 2004ல. மொத்தம் 8 நாடுகள் அப்படிங்கிறது அதுல பங்களிக்கும் நாடுகளா இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புயல் அப்படிங்கிறதுக்கு பேர் வைக்கக்கூடியது 2000ல அந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. 2004ல இருந்து அந்த புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய பழக்கம் உண்டாச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 2004ல இருந்து அந்த புயலுக்கு பேர் வைக்கக்கூடிய பழக்கம் வந்துச்சு. அப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய புயல் அப்படிங்கிறது மோந்தா அப்படிங்கிற ஒரு புயல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அதுக்கப்புறம் கரூர் அப்படிங்கிற ஒரு கூட்ட நெரிசல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 41 பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். தாவேகா அப்படிங்கறதுடைய அந்த பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறதுல. சோ அதுக்கு சிபிஐ உத்தரவு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சிபிஐ அப்படிங்கறதுடைய தற்போதைய இயக்குனர் யார்? ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லலாம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க சிபிஐ தற்போதைய இயக்குனர் யாரு? தொடர்ந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். கார்த்திகா கிளாஸ் அட்டன் பண்ணல, அபிநயா அட்டன் பண்ணல, அண்ணாமலை அட்டன் பண்ணல, என்ன மணிகண்டன் அட்டன் பண்ணல, ஏகப்பட்ட பேர் கிளாஸ் அட்டன் பண்ணல. வெரி ஃபர்ஸ்ட் டே. சோ வெரி ஃபர்ஸ்ட் டே. மறுபடியும் சொல்றேன், தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதில் தான் உள்ளது வெற்றி. சும்மா அப்படியே நான் வந்து கால்ஃபார் வந்த உடனே ஒரு ஆர்வப்பாளர் வரும், நாங்க பாஸ் ஆயிருவோம், நாங்க படிச்சிருவோம் அப்படின்னு. எப்படியாவது ஒரு அரசு வேலைக்கு போகணும், அல்லது பிரைவேட் ஜாப்ல இருக்கும்போது அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அரசு வேலைக்கு போகணும், இல்ல நமக்கு மேரேஜ் ஆகணும் அதுக்கு நம்ம அரசு வேலைக்கு போகணும், அல்லது பொருளாதாரத்துல கொஞ்சம் நம்ம வந்து தெளிவாக்கணும்ன்றதுக்கு அரசு வேலைக்கு போகணும். ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கணும். அடம் பிடிக்கிறதுனா என்ன? லீவ் போடக்கூடாது, அனாவசியமா லீவ் போடக்கூடாது. ஸோ ரெகுலரா கிளாஸ். நான் தான் சொன்னேன்ல, இந்த தீபாவளி வந்தப்போ சொன்னேன் நான் என்ன, அப்புறம் தீபாவளி வரும், அப்புறம் மழை வரும், அப்புறம் காய்ச்சல் வரும், அப்புறம் இந்த மாதிரி இப்படி பின்னாடி போயிடுவாங்க. உண்மையான போட்டி அப்படிங்கிறது வந்து போட்டித் தேர்வுக்கு போட்டியே கிடையாதுங்க. உண்மையான போட்டிங்கிறது 10% தான். உண்மையா சொன்னா 10% தான். இப்போ மோந்தா அப்படிங்கிற ஒரு புயல், வங்கக்கடல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆரோக்கிய சுசீலா சொல்லுமா? எஸ். இப்ப சிபிஐ உடைய தற்போதைய இயக்குனராக இருக்கிறவர் பிரவீன் சூட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ சிபிஐ அப்படிங்கறதுல எத்தனை விங்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? 7. மொத்தம் சிபிஐல 7 விங்ஸ் இருக்கு அப்படி சொல்லியிருந்தோம். சிபிஐ அப்படிங்கறது ஆரம்பத்தில் என்ன பேர்ல இருந்துச்சு? டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு 1943 அந்த காலகட்டங்கள்ல. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் அதுதான் வந்து சிபிஐயா மாறுது 1963ல. சிபிஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இந்த சந்தானம் குழு பரிந்துரை அப்படின்னு நம்ம பார்ப்போம். சந்தானம் குழு பரிந்துரை அப்படிங்கிறது 1962 64 அந்த காலகட்டத்தில் சந்தானம் குழு பரிந்துரைனாவே இந்த சிவிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா இது எல்லாமே சந்தானம் குழு அப்படிங்கிற ஒரு பரிந்துரை. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல, இந்தியன் பாலிட்டியில நம்ம மிக முக்கியமா படிக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பாடம் இப்ப அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் அனைத்து தேர்வுகளுக்கும் பிளஸ் வந்து போலீஸ் அப்படிங்கிற ஒரு தேர்வு, அதுக்கப்புறம் வங்கி தேர்வுகள், அதுக்கப்புறம் ரீசெண்டா கால்ஃபார் ஆயிருக்கிற என்டிபிசி, சரிங்களா, ரயில்வேல என்டிபிசி அப்படிங்கிற எக்ஸாமுக்கு, காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கு, ஸோ அது போக நெட் செட்டு, யூபிஎஸ்சி எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே தேவையான கூடுதல் விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப சிபிஐயோட இயக்குனர் யாரு? பிரவீன் சூட். சிபிஐ அப்படிங்கிறது உருவான ஆண்டு 1963.
யாரோட எந்த குழு பரிந்துரை? சந்தானம் குழு பரிந்துரை. ஸோ இது ஆரம்பத்தில் என்னவாக இருந்தது? டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 1947. அந்த காலகட்டத்தில இருந்து வந்திருக்கு. ஒரு பேப்பரை எப்படி படிக்கணும் அப்படின்றதும் சொல்லித்தரேன். அதோடு கூட எப்படி அதுல வந்து கூடுதல் விஷயங்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதையும் படிச்சுக்கங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். கரூர் அப்படிங்கிற ஒரு விவகாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து என்ன சார் ரொம்ப முக்கியமானது? இப்ப மருதுபாண்டியர் அவர்களுடைய தூக்கிலிடப்பட்ட நாள் அப்படிங்கிறது அக்டோபர் 24 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திருப்பத்தூர்ல, நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க தூக்கிலிடப்பட்டாங்க. பெரிய மருது, சின்ன மருது, இவங்க ரெண்டு பேருமே யாருடைய படைத்தளபதிகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்களுடைய படைத்தளபதிகள். சோ அவர் பிறந்தது 1748. பெரியவர் பெரிய மருது பிறந்தது 1748, 1748, 1748. சோ 1742 தான் கரெக்டா 55 வயசுல அவர் தூக்கில போட்டாங்க. 55 வயசு. சின்ன மருதுக்கு 50 வயசு. பெரிய மருது அப்படிங்கிறதுக்கு வந்து 55 வயசு, சின்ன மருது அப்படிங்கிறதுக்கு 50 வயசு. அவங்க தூக்கிலிடப்பட்ட போது ஏன்னா 1801 சார் 50 வயசு அப்படிங்கிற 55 வயசு இல்ல, 53 வயசு. ஏன்னா 1748 அப்படிங்கிற போது. சரியா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது நம்ம திருப்பத்தூர் அப்படிங்கறத அக்டோபர் 24 தூக்கில் போட்டாங்க. அக்டோபர் 27 தான் அவங்களோட சமாதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா காளையார் கோவில். காளையார் கோவில் அப்படிங்கறது அக்டோபர் 27 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ மருதுபாண்டியருடைய குரு பூஜை அப்படிங்கறது அரசியல் கட்சிகள் அமைப்புகளுக்கு நேரம் ஒதுக்கீடு. தேவர் குரு பூஜை அப்படிங்கறது அக்டோபர் 30 இருக்கும். பசும்பொன்ல தேவர் முத்துராமலிங்க தேவர் அவருடைய அதமாக இருக்கக்கூடியது. சோ அது வந்து அக்டோபர் 30 அப்படிங்கறது இருக்கும். சோ ஞாபகம் வச்சு. சோ இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வீணாகும் விளைச்சல் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி தகாய்ச்சி தலைமையில் ஜப்பான். தகாச்சி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் இல்லையா? சனே தகாட்சி. சனே தகாட்சி அப்படிங்கிறவங்க தான் இப்போ ஜப்பான்ல பொறுப்பேற்றுக்கக்கூடிய நியூ பிரைம் மினிஸ்டர். The first women prime minister of Japan. The first women prime minister of Japan. எத்தனையாவது பிரதமர் அப்படின்னா 104வது பிரதமர். 104வது பிரதமராக இவர் பதவி ஏற்கிறார். ஜப்பான் நாட்டினுடைய 104வது பிரதமராக பதவி ஏற்பவர் யார் அப்படின்னு கேட்டா சனே தகாட்சி. The first women prime minister of Japan அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ கடந்த 5 ஆண்டுகளில் பதவிக்கு வந்திருக்கும் 4வது பிரதமர் சனே தகாய்ச்சி. 5 ஆண்டுகள்ல 4 பிரதமர்கள். குறிப்பாக சின்சோ அபே திடீர் பதவி விலகினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசி கிடே சுகா அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுமியோ கெசிடோ இவர் தான் 100வதா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஷிகரு இசிபா அவங்களும் இருந்தாங்க. ஷிகரு இசிபா. இப்போ வந்திருக்கிறவங்க சனே தகாட்சி. அப்ப சனே தகாட்சி எத்தனையாவதா? 104வது பிரதமர் அப்படிங்கிறது முதல் பெண் பிரதமர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. தாய்லாந்து கம்போடியா விரிவான சண்டை நிறுத்த ஒப்பந்தம் எழுதி வச்சுங்க. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் சரியா ஒரு ஃபைட் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தது. அதை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இப்ப முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ நம்முடைய அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முன்னிலையில இது சைன் ஆயிடுக்கு. எங்க சார் அப்படின்னா ஏசியான் அப்படிங்கிற ஒரு மாநாடு. அப்ப ஏசியான் மாநாடு எங்க நடக்குது அப்படின்னு கேட்டா மலேசியாவுல. எத்தனையாவது மாநாடு அப்படின்னு கேட்டா 47வது மாநாடு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தாய்லாந்து கம்போடியா. ஏன்னா தாய்லாந்தினுடைய ராணி இப்ப சமீபத்துல இறந்தாங்க. தாய்லாந்தோட ராணி வந்து இப்ப சமீபத்துல இருந்தாங்க. அப்ப தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில ஒரு சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாடுகளுக்கு இடையே ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. யார் யாருக்கும்? இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனம் ஹமாஸ் படைகளுக்கு. இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படைகள் 2 பேருக்கும் சோ அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கறது கையெழுத்தாச்சு. முதல் உலக போற முடிவு கொண்டு வந்த ஒப்பந்தம் எதுன்னு கேட்பாங்க. 2வது உலக போற முடிவுக்கு கொண்டு வந்த ஒப்பந்தம் எதுன்னு கேட்பாங்க. முதல் உலக போர் அப்படின்னா 19, 14, 18. சோ அது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை 19, 14, 18. 2வது உலக போர் அப்படிங்கிறது 19, 39, 45. அது வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் ட்ரீட்டி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பாரிஸ் வெர்சைல்ஸ் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். பாரிஸ் ட்ரீட்டி வெர்சைல்ஸ் ட்ரீட்டி இது ரெண்டுமே முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். சோ நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் இன்று அறிவிப்பு வெளியாகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ யாரு சார் இந்த அறிவிப்பை சொல்லியிருப்பா அப்படின்னு கேட்டா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய தலைமை அப்படிமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் யாரு? தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சனா. இந்தியா பிறந்த போது இந்தியா அப்படிங்கிறது வந்து முதல் பொது தேர்தல் நடைபெற்ற போதுதான் சுகுமார் சென்.
யாருங்க? ஞானேஷ் குமார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சீஃப் எலெக்ஷன் கமிஷன் எந்த பார்ட்னு சொன்னோம்? பார்ட்னா 15, பகுதி வந்து 15. ஆர்டிகல் என்ன சொன்னோம்? 324, 329. இப்ப கூட நடத்தினேன் டெக்ஸ்ட் புக் நடத்தும் போது கூட, இல்லையா? டெக்ஸ்ட் புக் நடத்தும் போது கூட, சிவிக்ஸ் நடத்தும் போது நான் நடத்தினேன். மறுபடியும் ரீகால் பண்ணணும், நல்லா படிக்கணும், திரும்ப 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 சொல்லி பார்க்கணும், நல்லா படிக்கணும். ஆன்லைன்ல இருக்கிறவங்க நல்லா இன்டராக்ட் பண்ணணும். வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. டைனமிக்கா இருக்கணும், நல்லா படிக்கணும், திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க, இப்ப இந்த எந்த இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு? தாய்லாந்துக்கும் கம்போடியாவும். தாய்லாந்துக்கும் கம்போடியாவும். எந்த மாநாட்டுல? ஏசியான் மாநாடு. ஏசியான் மாநாடு எங்க நடைபெறுகிறது? மலேசியா. மலேசியாவுடைய பிரதமர் யாரு? அன்வர் இப்ராஹிம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ மலேசியாவோட கேபிட்டல் சிட்டி எது? கோலாலம்பூர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கன்கரண்ட் லிஸ்ட் எங்க இருந்து எடுத்தோம்? ஆஸ்திரேலியா அண்ட் மலேசியா. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா அண்ட் மலேசியா. கன்கரண்ட் லிஸ்ட்ல எத்தனை துறைகள் இருக்கு? 52. 52. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். சென்ட்ரல் லிஸ்ட் இப்ப எத்தனை இருக்கு? 101. சார் அப்சல்யூட் 100. அதாவது சாரி, சென்ட்ரல் லிஸ்ட். சென்ட்ரல் லிஸ்ட் 100. சென்ட்ரல் லிஸ்ட் 100. ஸ்டேட் லிஸ்ட் எத்தனை? 61 ஸ்டேட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட் 52 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு விரைவில் இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. 14 வயசு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறதுக்கான ஊசி போடுறாங்களாம். 14 இயர்ஸ் அந்த பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. பெண்கள் கூட கிடையாது, சிறுமிகளுக்கு. தேசிய கல்விக் கொள்கையில் பள்ளி பாடத்திட்டங்களை வடிவமைக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு. கேரள கல்வி அமைச்சகம் விளக்கம். தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னாவே 2020. தேசிய கல்விக் கொள்கை என்னது? 2020. 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நேஷனல் எஜுகேஷன் பாலிசினாவே 2020. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை முதல்ல ஏற்றுக்கொண்ட இந்திய மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. கர்நாடகா. சரி, யூனிஃபார்ம் சிவில் கோட முதல்ல ஏற்றுக்கொண்ட மாநிலம் எது? உத்தரகாண்ட். உத்தரகாண்டோட கேபிட்டல் சிட்டி எது? டேராடூன். உத்தரகாண்டோட கேபிட்டல் சிட்டி டேராடூன். உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட எத்தனையாவது மாநிலம்? உத்தரகாண்ட் அப்படிங்கிறது 27. 26ன்றது சத்தீஸ்கர், 27ங்கிறது உத்தரகாண்ட், 28ங்கிறது ஜார்க்கண்ட். இந்த 3 மாநிலமும் உருவானது 2000ல. இந்த 3 மாநிலமே உருவானது 2000ல. நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15. நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15. சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் உத்தரகாண்ட், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட். இப்ப எத்தனை மாநிலங்கள்? 28 மாநிலங்கள் இருக்கு. எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்கு? 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. மாநிலங்கள் எந்த அடிப்படையில் பிரிஞ்சிருக்கு? மொழி அடிப்படையில் பிரிஞ்சிருக்கு. எஸ்கே தார் கமிட்டி 1948, ஜேவிபி கமிட்டி 1948, பசலி கமிஷன் 1951. சோ ஸ்டேட் லிங்குஸ்டிக் ரீஃபார்மேஷன் ஆக்ட் 1956. பொட்டி ஸ்ரீராமுலும் ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ முதல்ல 14 மாநிலங்கள் தான் இருந்துச்சு. சோ மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது, அப்ப ஏசியானோட உச்சி மாநாட்டில் நேரில் பங்கேற்காத பிரதமர். காங்கிரஸ் மீண்டும் விமர்சனம். வேளாண் விளைபொருளுக்கு 100 மதிப்பு கூட்டும் அலகுகள் வருவாய் இழப்பை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை. வேளாண் விளைபொருளுக்கு யாருங்க தமிழகத்தினுடைய வேளாண் துறை அமைச்சர்? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிங்கிறவங்க தான் நம்ம இந்தியா தமிழகத்தினுடைய வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தமிழகத்தினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் அப்படிங்கறது வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பாக்குறோம். சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சார் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், அதோடு கூட ஜிகே அப்டேஷன்ஸ் அப்படிங்கறத பாக்குறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். இதுதான் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் உங்களை வெற்றியை உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அடுத்து எழுதி வச்சுங்க, ஜெசல்ஸ் அப்படிங்கறதுனுடைய அதிபர் பதவியேற்பு விழா. ஜெசல்ஸ் எழுதி வச்சுங்க. ஜெசல்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடு. ஜெசல்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய புதிய அதிபராக பதவியேற்றிருக்கிறார் பேட்ரிக். பேட்ரிக் அப்படிங்கிறது ஹெர்மினி. பேட்ரிக் ஹெர்மினி அப்படிங்கறது பதவியேற்றிருக்கிறார். ஜெசல்ஸ். அதுல யாரு கலந்து கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம் நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர், நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாரு? இப்ப சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு எந்த மாநிலத்தில இருந்து போயிருக்காரு? தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டில இருந்து எத்தனையாவது குடியரசுத் தலைவராக இருக்கிறாரு? 3வது துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார். சோ ஞாபகம் வச்சுக்கணும், ஜெசல்ஸ் அதிபர் பதவியேற்பு விழாவில் நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். ஜெசல்ஸோட அதிபர் யாரு அப்படின்னா பேட்ரிக் ஹெர்மின் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். சுகாதாரம் தேசிய வளர்ச்சியில் ஒருங்கிணைந்த அங்கம், குடியரசுத் தலைவர் வலியுறுத்தல். சோ நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், அவங்களை ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல காசியாபாத்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சுகாதாரம் அப்படிங்கிறது. ஸோ யாருங்க நமக்கு பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? ஜேபி நட்டா. பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கேட்டா ஜேபி நட்டா. தமிழகத்துக்கு யாரு? மா சுப்பிரமணியன். மா சுப்பிரமணியன் அவரை ஞாபகம் வச்சுக்கணும். மா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜேபி நட்டா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. சோ சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறது? பீகார் அப்படிங்கறதுல ஞாபகம் வச்சுக்கணும். பீகாரோட கேபிட்டல் சிட்டி பாட்னா. பாட்னாவோட பழைய தலைநகர் பெயரு பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் யாருடைய தலைநகராக இருந்தது? குப்தர்களுடைய தலைநகராக இருந்தது. குப்தர்களுடைய இரண்டாவது தலைநகர் எது? உஜ்ஜயினி. குப்த வம்சத்தை தோற்றுத்தவர் யாரு? ஸ்ரீகுப்தர். அவருடைய பையன் கடோட்சகன். அவருடைய பையன் முதலாம் சந்திரகுப்தர். அவருடைய பையன் சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் சமுத்திரகுப்தர். அவருடைய பையன் இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யன் அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஷாகரி என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஷாகர்களை வென்றதால். சோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சவர் குமாரகுப்தா. குமாரகுப்தா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். குப்தர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இதுல ஞாபகம் வச்சுக்கணும். பீகார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறவரு நிதிஷ்குமார். சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கிற கட்சியோட மோதுது. ராஷ்டிரிய ஜனதா தள் அப்படிங்கிறது வந்து தேஜஸ்வி யாதவ். இவங்க ஐக்கிய ஜனதா தள். இவங்க வந்து ஐக்கிய ஜனதா தள். என்டிஏ கூட்டணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப இந்தியாவை ஆளுகிற கூட்டணி என்டிஏ கூட்டணி. சரியா? பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ கூட்டணி அதோட தலைவராக இருக்கிறார், பிரதமராக இருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சீனாவுல பெய்ஜிங் இந்திய தூதரகத்தில் ரவீந்திரநாத் தாகூர் சிலை திறப்பு. எழுதி வச்சுங்க. ரவீந்திரநாத் தாகூர் சிலை அப்படிங்கிறது, ஸ்டாச்சு ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது எங்க சார் அப்படின்னு கேட்டா சீனாவுல பெய்ஜிங்ல. சீனாவுல பெய்ஜிங்ல இருக்கக்கூடிய நம்ம அம்பாசிடர் ஆபீஸ் இருக்கு இல்லையா, தூதரக அலுவலகம், அங்கே தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆசியாவிலேயே முதல் நோபல் பரிசு பெற்றுக் கொடுத்தவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். எந்த வருஷம் வாங்கினாரு? 1913. எதற்காக வாங்கினாரு? லிட்ரேச்சர். கீதாஞ்சலி அப்படிங்கிற லிட்ரேச்சருக்காக வாங்கினாரு ரவீந்திரநாத் தாகூர். 1901 அப்படிங்கறதுல சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு பள்ளியை தொடங்கி இருப்பாரு. 1921 அது வந்து விஸ்வபாரதி இந்து பல்கலைக்கழகமா மாறும். ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர். சோ ரவீந்திரநாத் தாகூர் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து எந்த பதக்கத்தை திருப்பி கொடுத்தாரு? நைட்வுட் அப்படிங்கிற படத்தை திருப்பி கொடுத்தாரு. அவருக்கு 1915 கிடைச்சிருக்கும். அதை 1919 திருப்பி கொடுத்திருப்பாரு நைட்வுட் அப்படிங்கிறது. அப்ப ஹைசர் இ இந்து அப்படிங்கிற படத்தை திருப்பி கொடுத்தவர் யாரு? காந்திஜி கொடுத்தாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பகவத்கீதை, ஞான அமுதம், சீன அறிஞர்கள் புகழாகரம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சுதேசி பொருட்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகரிப்பு சொல்லியிருக்கிறாங்க. 2047 அப்படிங்கிறது இந்தியா வந்து ஒரு வல்லரசாக இருக்கணும். அதான் என்ன சொல்லியிருந்தாங்க? விக்ஷித் பாரத், வளர்ச்சி அடைந்த இந்தியா. இந்தியா வந்து இப்ப தற்போதைய பொருளாதாரத்தில் எத்தனையாவது நாடாக இருக்கு? 4வது நாடா இருக்கு. முதல் இடத்துல அமெரிக்கா, 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல ஜெர்மனி, 4வது இடத்துல இந்தியா, 5வது இடத்துல ஜப்பான். சோ 5 நாடுகள் அப்படிங்கறதுல. அப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு? அமித்ஷா. என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப் அப்படிங்கறத வந்து ஜோகோ அப்படிங்கறத வந்து அவர் வந்து என்ன பண்ணாரு? ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுக்காகனா சுதேசி பொருட்கள், அதாவது இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருளுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணியிருந்தாங்க. சத்தீஸ்கர்ல 21 நக்சல்கள் சரண், AK-47 ரக துப்பாக்கிகள் ஒப்படைப்பு. சத்தீஸ்கர் அப்படின்ற மாநிலம் முக்கியமான மாநிலம். இப்ப கூட சொன்ன எத்தனையாவது மாநிலமாக உருவாச்சு? 26 நவம்பர் 1. எந்த வருஷத்துல? 2000 மட்டும் எத்தனை மாநிலங்கள் உருவாச்சு? 3. நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15. நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15. மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தராஞ்சல் உத்தரகாண்டா மாறி இருக்கு. சோ அதுக்கப்புறம் பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ சத்தீஸ்கர் அப்படிங்கிற மாநிலம் பார்த்தாச்சு. மருத்துவமனையில் ரத்தம் செலுத்தப்பட்ட 5 சிறார்களுக்கு HIV பாதிப்பு. ஜார்க்கண்டில் அதிர்ச்சி சம்பவம். குஜராத்தை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லையில் இந்தியா திரிசூல் முப்படை பயிற்சி. எழுதி வச்சுங்க. திரிசூல் அப்படிங்கிற ஒரு முப்படை பயிற்சி அங்க. எங்க சார்? குஜராத்ல. யாருக்கு அருகாமையில? பாகிஸ்தானுக்கு அருகாமையில குஜராத்ல. சோ ரொம்ப முக்கியமா திரிசூல் அப்படிங்கிற ஒரு முப்படை பயிற்சி, ட்ரிபிள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்சஸ். திரிசூல் அக்டோபர் 30 தொடங்கி நவம்பர் 10 வரை நடைபெறுகிறது. திரிசூல் அப்படிங்கிற முப்படை பயிற்சி. குஜராத், ராஜஸ்தானை ஒட்டிய பாகிஸ்தானுடைய எல்லையில இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை 3 சேர்ந்து திரிசூல் அப்படிங்கிற பேர்ல ஒரு முப்படை பயிற்சி நடத்துறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. திரிசூல்
குஜராத் அண்ட் ராஜஸ்தான் அதனுடைய எல்லை பகுதியில, குறிப்பாக பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. திரிசூல், ஏற்கனவே திரிசூல் அப்படிங்கிற ஒரு மிசில் இருக்கு நமக்கு. திரிசூல் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை இருக்கு. ஏவுகணையின் நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சமீபத்துல உலகக்கோப்பை கபடி போட்டியில தங்கம் வென்ற இந்திய அந்த பெண்மணி, தமிழ் பெண்மணி யாரு? அந்த பொண்ணு யாரு? கார்த்திகா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கார்த்திகா அப்படிங்கறவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். சோ கார்த்திகா ஃப்ரம் கண்ணகி நகர், கண்ணகி நகர் தமிழ்நாடு. அவங்க தமிழ்நாடுன்னு சொல்றதை விட கண்ணகி நகரை அவ்வளவு போக்கஸ் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்ணகி நகர் அப்படிங்கிறது பொதுவான பார்வையில சிலமா சொல்லப்படுது. அதாவது ரொம்ப ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு விளிம்பு நிலையில பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய, ஒரு சொந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, 17 வயசு நிரம்பிய ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து வேர்ல்டு கப் அடிச்சு இன்னைக்கு பெருமை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்தியாவுக்கு இது பெருமை. அதே மாதிரி ஏசியா ஜூனியர் பேட்மிண்டன் அப்படிங்கறதுல எழுதி வச்சுங்க. ஏசியன் ஜூனியர் பேட்மிண்டன், ஏசியன் ஜூனியர் பேட்மிண்டன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தங்கம். அதுல யார் யார் சார் வெற்றி பெற்றிருக்காங்க? சாய்னா அண்ட் தீக்ஷா. சாய்னா அண்ட் தீக்ஷா. கேள்வி கேட்கலாம், சாய்னா அண்ட் தீக்ஷா எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்கள் கேட்பாங்க. சாய்னா தீக்ஷா அப்படிங்கிறவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க? சாய்னா தீக்ஷா அப்படிங்கிறவங்க பேட்மிண்டன் போட்டியோட தொடர்புடையவங்க. எங்க சார் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது வந்து சீனாவுல நடந்துச்சு. சீனாவோட நேஷனல் கேம் கேட்டா பேட்மிண்டன் தான். சீனாவோட நேஷனல் கேம் அப்படின்னு கேட்டா பேட்மிண்டன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த லீவ் வச்சுங்க. வெயிட் லிப்டிங்ல, வெயிட் லிப்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பளுதூக்குதல், வெயிட் லிப்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பளுதூக்குதல் அப்படிங்கறதுல நம்ம தமிழ்நாட்டை இந்தியாவை சார்ந்த பிரீத்தி ஸ்மிதா இவங்க வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. கோல்டு மெடலிஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட் ரெண்டு பேருமே. ஞாபகம் வச்சுங்க. அங்கே சாய்னா அண்ட் தீக்ஷா அவங்க வந்து தங்கம் வாங்கி இருக்கிறாங்க, கோல்டு மெடலிஸ்ட். இதுல பேட்மிண்டன்ல வெயிட் லிப்டிங் அப்படிங்கிறது, வெயிட் லிப்டிங் அப்படிங்கிறதுல யாரு சார்? அப்படி இது பக்ரைன்ல நடந்திருக்கு, பக்ரைன். அதே போல ஏசியா கபடி போட்டி, கபடி போட்டியில ரெண்டு பேரு நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ரெண்டு பேரு. யாரு சார் அப்படின்னு கேட்டா, நான் சொன்ன கண்ணகி நகரை சார்ந்த கார்த்திகா, அதே மாதிரி அபினேஷ் அப்படிங்கிற ரெண்டு பேருமே கோல்டு மெடலிஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க, தங்க பதக்கம் வாங்கி இருக்கிறாங்க. அபினேஷ் ஃப்ரம் தமிழ்நாடு, கார்த்திகா ஃப்ரம் தமிழ்நாடு. போத் ஆர் ஹெட்டிங் 25 lakhs ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழக அரசு 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கு. அதே போல கார்த்திகாவுக்கு அரசு வேலை வாய்ப்பு இப்ப 17 வயது ஆகிறதுனால 18 வயசு ஆனோன்னு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு புது வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணகி நகர் அப்படிங்கிறதுல விளையாட்டு அப்படிங்கிறதுக்காக கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டியில் கபடியில் தங்கப்பதக்கம் என்ற தமிழகத்தை சார்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் அண்ட் கார்த்திகா ரமேஷ், இவங்க ரெண்டு பேருக்குமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 25 லட்சம் ரூபாய் அரசு தரப்புல இருந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அடுத்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கமலா ஹாரிஸ். கமலா ஹாரிஸ் எந்த கட்சின்னு கேட்பாங்க? டெமோக்ராட்டிக் பார்ட்டி. கமலா ஹாரிஸ் அப்படின்னாவே எந்த கட்சினா டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இப்ப ரூலிங் பார்ட்டியா இருக்கிறது ரிபப்ளிக் பார்ட்டி. டொனால்டு ட்ரம்ப் எந்த கட்சி அப்படின்னா ரிபப்ளிக் பார்ட்டி. அங்க இரு கட்சி ஆட்சி முறை அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப மூன்றாவது கட்சி அப்படிங்கறது எலான் மாஸ்க் அப்படிங்கிறவர் அமெரிக்கன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டி அப்படிங்கறது அங்க ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி தகவல். அடுத்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறது. உக்ரைன் தலைநகரில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், 3 பேர் உயிரிழப்பு, 29 பேர் காயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். ரஷ்யாவோட அதிபர் யாரு? விளாடிமிர் புதின். சரியா? அதே மாதிரி அங்க உக்ரைனோட அதிபர் யாரு? ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. திருச்சியில, தஞ்சையில, புதுகை மாவட்டங்களில நெல் ஈரப்பதம் மத்திய குழு ஆராய்வு. நெல் ஆராய்ச்சி மையம் நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? ஆடுதுறை, தஞ்சாவூர்ல ஆடுதுறை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நெல் ஆராய்ச்சி மையம். இந்தியாவுக்கு நெல் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு? கட்டாக், ஒடிசா. கட்டாக் அப்படிங்கறதுல, ஒடிசா அப்படிங்கறதுல தான் நெல் ஆராய்ச்சி மையம் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவருங்க.
ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அத்தனை கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஜிகே அப்டேட் பண்ணியிருக்கிறேன். கூடுதல் விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம், நல்லா படிச்சுங்க. ஏஷியானை பற்றி பேசியிருக்கிறோம், ஜப்பானை பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ நிறைய கூடுதல் விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசியிருக்கிறோம். சரியா? ஸோ கூடுதல் விஷயங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துங்க, நல்லா படிச்சுங்க. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஆப்டிடியூட் அப்படிங்கிறதுல நம்ம அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பாருங்க. கடைசி நம்ம என்ன பார்த்தோம்? ஆப்டிடியூட்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படி சொல்லி பாருங்க. ஆப்டிடியூட்ல என்ன பார்த்துருக்கோம்?